பௌர்ணமியில் நல்ல தடங்கள் தெரியக்கூடிய காடுகள் இருக்குது. அப்படி தடங்கள் தெரியக்கூடிய காடுகளில் பௌர்ணமி காலங்களில் கூட கால் தடம் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்வாங்கன்னா கல்லுகளில் வச்சு தான் கால் தடத்தை பதிப்பாங்க. தரையில் வைக்கிறது இல்லை. ஏன்னா மனிதர்களுடைய நடமாட்டம் பகலில் காலையில் வர்றவனுக்கு அது காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக. அந்த திருத்தலம் தான் அவர்களுக்கு குலசாமியாக இன்றளவும் இன்றைக்கும் அவருடைய துணைவியார் உள்ளிட்ட அவருடைய உற்றார் உறவினர்கள் அனைவரும் அந்த திருத்தலத்துக்கு சென்று கிடாவெட்டு பூஜையை நடத்தி வருகிறார்கள். இந்த மண்ணிலே அன்பளிப்பு எம் வீரப்பன் என்று எழுதியிருக்கும். எம்முக்கு முன்னாடி இந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் திருடன் என்று ஆணியால் எழுதி வைத்திருக்கிறார்கள். புதர் பயணங்கள் என்றால் இரவு நேரங்களில் புதர் பயணம், அதாவது புதற்குள்ளேயே மறைஞ்சு போகிறதுங்கிறது இந்த பௌர்ணமி காலங்கள். இப்போ ராஜகுமாரை அழைத்து செல்கிற அந்த காட்சி, அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி காலகட்டங்கள் அப்படிங்கிறத இல்லை, அமாவாசை காலகட்டங்களில் தான் அது போன்ற முடிவுகளை நாங்கள் கையில் எடுத்தோம். அப்போ அமாவாசை காலகட்டங்களில் ஒரு மனிதரை, புதிதாக இருக்கிற ஒரு மனிதரை காடுகளுக்கு அழைத்து செல்வது என்பது எவ்வளவு சிரமம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அந்த சிரமத்தை எப்படி கையாள்வார்கள் ஆனால் வணக்கம் ஐயா. வணக்கம். வீரப்பன் அவங்களுக்கு பிடிச்ச குலதெய்வம்னா எதுங்கய்யா? சரியான கேள்வி. வீரப்பனாருடைய பூர்வீக கோயிலானது கருங்கலூருக்கு பக்கத்தில் சந்திரியூர் என்கிற ஒரு சிறிய கிராமம். அந்த சந்திரியூரில் இருக்கிற முனியப்ப சாமி திருத்தலம் தான் அவருடைய பூர்வீக திருத்தலமாக அமைந்திருக்கிறது. அந்த திருத்தலத்திற்கு சிறிய வயதிலிருந்தே அவருக்கு முடியெடுத்திருக்கிறார்கள். இங்கே கிடாய் வெட்டுகிற பூசை இன்றும் நடைபெற்றிருக்கிறார். ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்தால் அற்புத பெருவிழாவாக சந்திரியூர் முனியப்ப சுவாமி திருத்தலத்தில் மிக பிரசித்தியமாக திருவிழாக்கள் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட காவிரிக்கரையினுடைய ஓரமாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய திருத்தலம். அதை மிகப்பெரிய அளவில் அவருடைய மூதாதையரினுடைய தெய்வமாக அவர் வணங்கினார். அதற்கு காரணம் என்னவென்றால், இவர்களெல்லாம் காவிரி ஆற்றோரம் இன்றைக்கு கட்டியிருக்கிற மேட்டூர் அணைக்கு பக்கத்தில் அமைந்த வாழ்வாதாரத்தை கொண்ட மனிதர்களாக வாழ்ந்ததால் அந்த அணை கட்டப்படுகிற போது இங்கிருந்து இடம்பெயர்ந்து தான் கர்நாடக பக்கம் அவர்கள் இடம்பெயர முடிந்தது. அப்பொழுது அப்புறப்படுத்தப்பட்ட மக்கள் ஒரு சில பேர் ஆங்காங்கே தங்கிட்டார்கள். இவர்கள் மட்டும் கோபிநத்தம் செங்கப்பாடி கிராமத்திற்கு போனார்கள். ஆகையால் இவர்கள் இருந்த பகுதி அந்த சந்திரியூர் ஒட்டிய பகுதிகளாக இருந்ததால் அந்த கோயில் திருத்தலம் அவருடைய மூதாதையர்கள் உருவாக்கிய திருத்தலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த திருத்தலம் தான் அவர்களுக்கு குலசாமியாக இன்றளவும் இன்றைக்கும் அவருடைய துணைவியார் உள்ளிட்ட அவருடைய உற்றார் உறவினர்கள் அனைவரும் அந்த திருத்தலத்துக்கு சென்று கிடாவெட்டு பூஜையை நடத்தி வருகிறார்கள். ஆனால் கோபிநத்தம் செங்கப்பாடியில் அவருடைய வீடு மற்றும் அவருடைய வயக்காடுக்கு அருகில் ஒரு ஏரிக்கரை மிகப்பெரிய கரையாக இருக்கிறது. அதனுடைய தென்மேற்கு மூலையில் அமைந்திருக்கிற மிகப்பெரிய முனியப்ப சாமி சிலை கரையிலேயே அப்படி இருக்கும். அந்த சிலையை தினந்தோறும் போய் ஆடு மாடு மேய்க்கிற காலத்திலிருந்து அல்லது காடுகளுக்குள் வேட்டைக்கு செல்கிற போதும் அந்த முனியப்ப சாமியை போய் தினந்தோறும் வேண்டியிருக்கிறார். 1979களில் தன்னுடைய சொந்த நிலத்திலேயே மாதேஸ்வரன் மலைக்கு நேராக அமைந்திருக்கிற அந்த மலைத்தொடர்களுக்கு கீழேயே இவர் ஒரு திருத்தலத்தை கட்டினார். பெருமாள் கோவில் அப்படின்னு அது இன்றைக்கும் இருக்கிறது. மஞ்சள் வண்ணம் பூசி இருக்கிற அந்த திருத்தலத்தில் மிகப்பெரிய இரும்பு உண்டியலை வாங்கி வைத்து அது அதிரடிப்படை பிறகு அதை உடைத்து அதில் இருக்கிற வெள்ளி பொருட்கள், தங்கப் பொருட்கள் மற்றும் பொற்காசுகளை எல்லாம் அள்ளி சென்றது இன்னும் அப்பட்டமான சாட்சியாக அந்த திருத்தலத்துக்குள் இருக்கிறது. அதேபோல் தன்னுடைய சொந்த கிராமத்தில் இருக்கிற கோபிநத்தம் கிராமத்தில் இருக்கிற மாரியம்மன் திருத்தலத்தில் அவர்கள் தினந்தோறும் வணங்கக்கூடிய தெய்வமாக அங்கே இருந்தது. அந்த கோயிலுக்கு பாக்கியமான குடும்பமும் வீரப்பனார் குடும்பம்தான். அப்போ அந்த திருவிழாக்களில் தான் அவர் நடனத்தை கற்றுக்கொண்டார். மாரியத்தா நடனத்தை அந்த மாரியத்தா கோயிலில் தான் அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த கோயிலுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிற அந்த அற்புத திருவிழாவை வீரப்பனார் குடும்பம்தான் முன்னாடி நின்று நடத்தியிருக்கிறது. அதேபோல் காடுகளுக்குள் சென்றதற்கு பிறகு எங்கெல்லாம் ஒரு வேல் ஊனி இருந்து ஒரு கல் நட்டிருந்தால் கூட அந்த வேலுக்கு முன்னால் போய் நின்று சாமி வேண்டி அதனுடைய மண்ணை எடுத்து பூசி செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அதேபோல் பெரியதண்டா என்கிற கிராமத்திற்கு பக்கத்தில் இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள் ஒச்சரப்பன் திருத்தலம் என்கிற ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயில் பார்த்திங்கன்னு சொன்னால் வெறும் வேல்களால் இருக்கும். சும்மா செங்கக்கல்லை போட்டு பதிச்சு வச்சுருப்பாங்க.
ஒரு நடுகள் திட்டங்கள், அந்த கல்லுகளை ஊனி அதை தான் சாமியாக்கி வச்சுருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு கிழுவை மரம் போன்ற ஒரு மரம், அந்த மரத்தில் தான் வீரப்பனார் அவர்கள் 5 கிலோவில் வெண்கல மணியை கட்டி தொங்க விட்டு இன்றைக்கும் அது தொங்குகிறது. ஒரு காலகட்டத்தில் தேவாரம் தலைமையிலான அதிரடிப்படையினர் அந்த மணியை அவுத்து கொண்டு போய் வைத்திருந்ததாக, அந்த அவுத்த மணிக்கு அவுத்தவர்களுக்கு ஏதோ கோளாறு செய்து விட்டது என்கிற மூட நம்பிக்கையின் பேரில் அந்த மணியை திருப்பி கட்டுகிற பாக்கியமும் கிடைத்தது. அந்த மணியிலே அன்பளிப்பு எம் வீரப்பன் என்று எழுதியிருக்கும். எம்முக்கு முன்னாடி இந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் திருடன் என்று ஆணியால் எழுதி வைத்திருக்கிறார்கள். அது விரைவில் அழிக்கப்படும். அதற்கான வேலைகள் இருக்கிற அந்த மணியை அவுத்து திருடன் என்கிற அந்த சொல்லாடலை அழிப்பதற்கான வேலைகளை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். ஆக ஒச்சரப்பன் திருத்தலத்தின் மீது அளவு கடந்த ஒரு ஏனென்றால் டிஎஃப்ஓ சீனிவாசன் வெட்டி கொல்லப்பட்டதற்கு பிறகு, துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டதற்கும் கூட அந்த நேர்த்திக்கடனை அந்த கோயிலில் தான் வந்து நிறைவேற்றியிருக்கிறார். அதேபோல் பார்த்தீர்கள்னா ஒகேனக்கல் போகிற வழியிலே இருக்கிற மாடசாமி திருத்தலத்திலும் கூட அவர் அடிக்கடி போய் சென்று வணங்கி வந்ததாக சொல்லப்படுகிறது. காடுகளுக்குள் எங்கெல்லாம் திருத்தலங்கள் இருக்கிறதோ அத்தனை திருத்தலங்களுக்கும் போவார். அதேபோல் மாதேஸ்வரன் மலை என்பது அவருக்கு மிக மிக இஷ்டமான ஒரு திருத்தலமாக அமைந்தது. எப்பொழுதெல்லாம் மாதேஸ்வரன் மலையை கடந்து அவர் பூனாச்சி பக்கம் வருகிறாரோ அந்த காலகட்டங்களிலெல்லாம் மாதேஸ்வரன் மலையில் நின்று கொண்டே அந்த கோபுர வாசலை தொட்டு கும்பிட்டு வணங்கி செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அவர் வணங்குகிற போது 108 திருத்தலங்களை வணங்கிதான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வார். அதேபோல் வன தேவதையே முருகா என்கிற இந்த 2 வார்த்தை நம் காதுகளுக்கு கேட்குற அளவிற்கு உச்சரிப்பார். மற்ற தெய்வங்களை மனசுக்குள்ளேயே போட்டு வேண்டிக் கொண்டு அந்த உதடுகள் மட்டும் முணுமுணுக்குகிற வகையில் தான் அவர் எப்பொழுதும் இறை நம்பிக்கையுடையவராக இருந்தார். அவர் கையில் மாந்திரிக புக்கெல்லாம் வச்சுருந்தாங்களா? ஆமாம், மாந்திரிக புத்தகங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் இருக்கா. ஒரு சில எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள், அந்த ஆன்மீகத்தன்மையோடு கொண்ட எழுதிய புத்தகங்கள்லாம் அவர் வைத்திருந்தார். அந்த புத்தகத்தை படித்து விட்டு தான் நான் ஏற்கனவே சொன்னதை போல் அந்த சீயான் போன்ற உயிரினங்களை போட்டு பாலித்தீன் கவரில் போட்டு கட்டி வைப்பது, அதோடு மட்டும் தேள்கள் பிடிச்சி கட்டி வைப்பது, அதே மாதிரி மயில் கொழுப்பிலிருந்து நெய்யை உருவாக்குவது, இது போன்ற நிறைய வேலைகளை செய்வார். அது மட்டுமல்ல, காக்கைகள் காடுகளுக்குள் இல்லை, ஆனால் காடுகளுக்கு இருக்கிற கிராமப்புறங்களில் ஆங்காங்கே காக்கைகள் இருக்கிறது. மனிதர்கள் வாழ்கிற இடத்துல தான் காக்கை இருக்கும். அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த காட்டுவாசிகளிடமே சொல்லிவிட, அண்டங்காக்கா இருந்தால் எங்கே அதை பிடிச்சிட்டு வாங்க வேணும்னு சொல்லுவார். நம்மளுக்கு தெரியாது இது எதுக்கு அண்டங்காக்கான்னு, ஆனால் பிறகு தான் தெரியும் அது மாந்திரிகத்திற்கு பயன்படுத்துகிற தேவை. அதனால் அதனுடைய தலை மட்டும் வேண்டும் என்று சொல்லி அண்டங்காக்காய் தலையை கொண்டு வந்து அதையும் பாலித்தீன் கவர்களை போட்டு அதிலிருந்து நெய்யெல்லாம் வடிகட்டி வைத்திருப்பார். என்ன அது எதுக்குன்னா மாந்திரிகத்திற்கு மட்டும் அது பயன்படுத்தப்படவில்லை. அவர் முழங்கால் வலி, மூட்டு வலி, உடம்பு வலி, அந்த வலி இந்த வலின்னு வரும்போதெல்லாம் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அங்கங்கே தடவிக்குவார். அந்த வேலையும் செய்வார். ஆக மாந்திரிக புத்தகங்களின் வழியாக அவர் என்ன யோசித்தார்னு சொன்னால், எதிரிகள் விடுகிற துப்பாக்கி தோட்டாக்கள் தன் மீது பாயாமல் இருப்பதற்கு மாந்திரிகத்தின் மூலமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா என்றெல்லாம் அவர் யோசித்து அந்த மாந்திரிகத்தில் ஈடுபட முயன்றார். ஆனால் அது வெற்றி பெறவில்லை என்பதுதான் வரலாறு. நரக பலியெல்லாம் கொடுத்துருக்காரா? இல்லை, அதெல்லாம் எந்த இடத்துலையும் நரபலி அவர் கொடுத்ததே இல்லை. நரபலிக்கான வாய்ப்புகளும் இல்லை. சோவி உருட்டி தான் உயிரெடுப்பார், கொலை பண்ணுவார்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி முன்னாடி பூஜை ஏதாவது பண்ணுவாரா? அதாவது சோழி உருட்டுவது என்பதே தான் செய்ய போட காரியத்தை நல்ல விதமாக நடத்த வேண்டும் என்று அல்ல. ஒரு காரியத்திற்காக செல்ல போகிறேன், அதற்கு எனக்கு வழிவிடு இறைவா என்று சொல்லி தான் அந்த சோழியை உருட்டுவார். அந்த சோழியிலே ஒத்தப்படை விழுந்தால் மட்டும்தான் அந்த அதாவது 11, 13, 15, 17 இந்த மாதிரி விழுந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்வதற்காக நடவடிக்கை எடுப்பார். இரட்டப்படை விழுந்தால் அதற்கு சுத்தர இடம் கொடுக்கவே மாட்டார். ஆக சோழி உருட்டுதல் என்பது ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காக அல்ல, ஒரு தேவையை தொடங்குவதற்காக சோழி உருட்டுவார். அவரோட இரவு பயணங்கள்லாம் எப்படி அமையும் சார்? பொதுவாக இரவுகளில் நடக்குகிற போது எந்த திசையை நோக்கி நடக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து விடுவார். மலைமுகடுகள் தான் அதற்கு வழிகாட்டியாக அமையும். இரவு நேரங்களில் மலைமுகடுகள் வானத்தில் தெரிகிற அந்த போது அந்த மலைமுகடுகள் நன்றாகவே தெரியும். கூடுமானவரை அமாவாசை அல்லது வளர்பிறை காலங்களில் காடுகளுக்கு நடந்து செல்லுகிற போது இருட்டாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் செல்லுகிற போது தலையில் லைட்டை கட்டிக்கிட்டு பயணிக்கிற வழக்கம் இருக்குது. அது மேலே தூக்கி அடிக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரிஞ்சிடமுட்டு. இரவு பயணங்களில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா,
தூக்கம் நடக்கிற போதே சோர்வாகும், தூக்கம் வரும் அப்படிங்கிறதுக்காகவே அன்றைக்கு பகலிலே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் காராச்சேவு, முறுக்கு போன்ற பலகாரங்களை செய்வோம் நாங்கள். அப்போ நடந்து போகிற போது அந்த காராச்சேவை தின்னுக்கிட்டே போனோம்னு சொன்னால் அதிகமாக தூக்கம் வராது. ஒன்று, எங்கன கல் கிடக்கு எங்கன முள் கிடக்கு என்று தெரியாத பயணம். அந்த அமாவாசை மற்றும் வளர்ப்புறை காலங்களில் ரொம்ப கவனமாக லைட் அடிச்சுட்டு கீழே அந்த காலுக்கு கீழே மட்டும் லைட் அடிப்பாங்க, மேலே தூக்கி லைட்டே அடிக்க மாட்டாங்க. அதே போல் பௌர்ணமி அப்படிப்பட்ட காலங்களில் நடக்கிறோம்னா ரொம்ப சுகமான அனுபவம் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா காடுகளில் சில காடுகளில் இருட்டாக இருக்கும், பௌர்ணமியாக இருந்தால் கூட இருட்டாக இருக்கக்கூடிய காடுகளும் இருக்குது. அதே நேரத்தில் பௌர்ணமியில் நல்ல தடங்கள் தெரியக்கூடிய காடுகளும் இருக்குது. அப்படி தடங்கள் தெரியக்கூடிய காடுகளில் பௌர்ணமி காலங்களில் கூட கால் தடம் பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே என்ன செய்வாங்கன்னா கல்லுகளில் வச்சு தான் கால் தடத்தை பதிப்பாங்க, தரையில் வைக்கிறது இல்லை. ஏன்னா மனிதர்களுடைய நடமாட்டம் பகலில் காலையில் வர்றவனுக்கு அது காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கவனமாக நடப்பாங்க. புதர் பயணங்கள் என்றால் இரவு நேரங்களில் புதர் பயணம், அதாவது புதற்குள்ளேயே மறைஞ்சு போகிறதுங்கிறது இந்த பௌர்ணமி காலங்கள். இப்போ ராஜகுமாரை அழைத்து செல்கிற அந்த காட்சி, அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி காலகட்டங்கள் அப்படிங்கிறத இல்லை, அமாவாசை காலகட்டங்களில் தான் அது போன்ற முடிவுகளை நாங்கள் கையில் எடுத்தோம். அப்போ அமாவாசை காலகட்டங்களில் ஒரு மனிதரை, புதிதாக இருக்கிற ஒரு மனிதரை காடுகளுக்குள் அழைத்து செல்வது என்பது எவ்வளவு சிரமம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அந்த சிரமத்தை எப்படி கையாள்வார்கள் ஆனால் இரவு நேர பயணங்களில் 1 மணி நேரத்திற்கு 1 கிலோமீட்டர் தூரம் தான் நடப்பார்கள். மெதுவாக, ரொம்ப சத்தம் இல்லாமல் தான் நடப்பாங்க. ஆனால் பௌர்ணமி காலங்களில் நடப்பது என்பது இரவு நேரங்களில் கொஞ்சம் கூடுதலாக ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கும். அந்த 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 நடை கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஏன் அதெல்லாம்னா, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பொதுவாக அதிரடிப்படை ஒரு இடத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் முகாமிட்டிருக்கிற இடம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குன்னு சொன்னால் அப்பொழுது தான் இந்த மாதிரி பயணங்கள் அமையும். ஆக பயணங்களை இரவில் கூட 2 முறையாக பிரிக்கப்படும். ஒன்று பௌர்ணமி கால பயணமுறை, இன்னொன்று அமாவாசை பயணமுறை என்பது தான் முக்கியமானது. இந்த 2 முறைகளுமே அனுபவமிக்கவர்களால் தான் அது செய்ய முடியும். அதில் மிகப்பெரிய அனுபவத்தை வீரப்பனார் அவர்களும் சேத்துக்குழியாரும் கற்று தெரிந்திருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, எந்த இடத்துல போய் தங்கணுங்கிறதையும் கச்சிதமாக முடிவெடுப்பார்கள். இரவு நேரங்களில் இந்த இடத்துல யானை கூட்டம் இருக்கும், இந்த இடத்துல எருமை கூட்டம் இருக்கும், இந்த இடத்துல புலி வரும், இந்த இடத்துல சிறுத்தைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து, எப்போதுமே இப்போ யானைகள் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல யானை வாசம் அடிக்கும், நம்மளுக்கே நல்லா தெரியும். அது அந்த வாசம் அடிக்கிறத வச்சு இந்த இடத்துல தங்க வேணால் இங்கே பயலுக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி புலியோ சிறுத்தையோ நிற்கிதுன்னு சொன்னால் என்ன செய்யும்னா அது சும்மா நிற்காது, அது தூங்கும் போது கட்டுன்னுக்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும், சத்தம் வரும் அது நம்மளுக்கு. அந்த சத்தத்தை அனுமானிப்பாங்க, இந்த இடத்துல அவன் நிற்கிறான், இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி காட்டெருமை நிற்கிதுன்னா அதுவும் சும்மா நிற்காது, அது என்ன செய்யும்னா அந்த வாளால் போட்டு அது உடம்பை அடிச்சுக்கிட்டே தூங்கும், டப்பு டப்பு டப்புன்னு அந்த காட்டுக்குள்ளே சத்தம் கேட்கும். அப்போ அந்த இடத்துல அப்போ அப்பா இந்த இடத்துல எருமை இருக்குது, இந்த இடத்துல நம்ம நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லி, எங்கே அமைதியாக நிலவுகிறதோ, எங்கே எந்த விதமான சத்தமும் இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடத்தை தான் இரவுலே படுப்பதற்கு தேர்வு செய்வார்கள். அதுவும் அதிக நேரம் படுக்க மாட்டாங்க. 3 மணிக்கு போய் படுப்போம், 5 மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் தூக்கம் சும்மா கண் அசந்தா போதுங்கிற ரீதியில் படுத்து தூங்கிட்டு எழுந்திரிச்சு போகிற பழக்க வழக்கங்கள் நிறையவே இருந்தது. நன்றிங்க. நன்றி.